கும்பராசி அன்பர்களே, பாவர்கள் சுபர்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்கிறார்கள். சொல் பரிமாற்றம், புதிய முயற்சி, செயல்திறன் யாவும் பிறர் பாராட்டுக்கு உள்ளாவீர்கள். நிலையான பணி, கூட்டுத் தொழில், சில எதிர்பார்ப்பு, பெரிய முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கும். உறவுகள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் இவர்களால் உங்களுக்கு நன்மைகளே. ஏதேனும் ஒரு காரியத்தால் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் இப்போது சரியாக புரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, விட்டுப்போன வாய்ப்போ சில விமர்சனத்தால் உங்களுக்கு சாதகமோ கைகூட உள்ளன. ஒரு பெண் மூலமாக ஆண்களுக்கு பல திருப்பு முனைகளும் இருக்கின்றன. பிள்ளைகளின் சந்தோஷங்களில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்தி அவருடைய விருப்பத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமல்ல, எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களோ, ஸ்திர சொத்து முதலீடுகளோ அல்லது நவீன வாகனங்களோ பொன் பொருளோ தன் இல்லத்தில் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. உங்களுடைய தொழிலில் விவசாயம், கால்நடைகள், கச்சா பொருட்கள், நீச்சல் தொழில்கள், நீதி, எலக்ட்ரிக்கல்ஸ், எந்திரம், பட்டை தீட்டும் தொழில் மற்றும் மொபைல் கன்சல்டேஷன் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமே. அத்துடன் இம்மாதம் 1, 2, 7, 8, 9, 17, 18, 19, 20, 28, 29 இந்த தேதிகளிலெல்லாம் நாம் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களை சரியாக வந்தடையலாம். இதில் சொல்லப்படாத தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள், காரிய அணுகுமுறைகள், சரீரத்தில் கவனங்கள், பரிகாரங்கள் இதையெல்லாம் சற்று கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். இப்போது அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குபேரனை வணங்கவும். எழுத்து DA, திசை வடக்கு. பரிகாரம் பாமாலைகள் கொண்டு, அதாவது ஸ்லோகங்கள் கொண்டு இறைவனை ஆராதிப்பது. சதயரட்சத்தில் பிறந்தவர்களுக்கு காமாட்சி அம்மனை வணங்குவதும். SC இந்த எழுத்தும் திசை மேற்கும் மற்றும் மாலைகள், கதம்பங்கள், தாமரைகள், மலர்கள் கொண்டு பூஜிப்பது நன்மையே. பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மும்மூர்த்தி அம்சமாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளையுமே வணங்குவதும். எழுத்து PO எழுத்தும் திசை வடகிழக்கும் சாதகமே. இறைவனுக்கு எந்த வகையிலாவது நீங்கள் அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்து அவரை வழிபடுவது உகந்த ஒன்றாக இருக்கும். கும்பராசி அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் சொர்ண ஆகர்ஷண பைரவர். சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே இருக்கின்ற சொர்ணாகர்ஷண பைரவராக இருந்தாலும் சரி, அல்லது எங்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வைத்திருக்கின்றார்களோ அங்கே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நந்தியாவட்ட பூவிலே மாலை சாட்ட வேண்டும். நந்தியாவட்ட பூவில் அந்த மாதம் மாலை சாத்தினீங்கன்னா கண்டிப்பாக எதிரிகள் அழிவார்கள். அடகு போன தங்கம் மீட்கப்படும். கையிலே புது அணிகலன்கள் தங்கத்தால் அணியப்படும். இதை விட சொல்ல வேண்டுமென்றால் புதிய வியாபாரத்தை தொடங்குவீர்கள். எத்தனை முறை செய்தாலும் இந்த முறை இந்த நந்தியாவட்ட பூவும் மாலையும் சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடும் ஒரு நெய் தீபம் உங்களை மனதார காப்பாற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.